இந்த நாட்டினுடைய உயிர் பூச்சு, இந்த நாட்டினுடைய உயிர் நாடி ராமாயணம். அதோட சம்பந்தப்பட்டதுதான் ராமர் பாலம். ராமாயணம், ராமருடைய பண்பாடு, அதுதான் இந்த நாட்டுக்கு சிறப்பு. ஒருவருக்கு ஒருத்தி, சொல்ல காப்பாத்துறது, அப்பா அம்மாட்ட பக்தியா இருக்கிறது, குடும்பத்தை காப்பாத்துறது, தர்மத்தை காப்பாத்துறது, தன்னை நம்பி வந்தவர்களை காப்பாத்துறது, ஒழுக்கம், பெண்மைக்கு மரியாதை, கற்புக்கு மரியாதை, இது எல்லாத்துக்கும் மறுபெயர் தான் ஸ்ரீராமபிரான். நாட்டை இணைக்கின்ற பாலம் ராமபிரான். இந்த நாடு இன்னைக்கு ஒரு நாடா இருக்கிறதுக்கு சில அடிப்படைகள், சில ஆணிவேர் செல்லுவேர்கள் இருக்கு. அதுல முக்கியமானது ராமாயணம். ராமாயணம் இந்த ராமர் பாலம் கட்டப்பட்டதற்கு ஆதாரம். அப்படிப்பட்ட நிலையில் இந்த நாட்டினுடைய அடையாளமே அடிக்கப்பட இருக்கிறது. ராமர் பாலத்தை அழிச்சா கண்ணு ரெண்டையும் வித்து சித்திரம் வாங்கலாமான்னு கேட்டிருக்காரு பாரதியார். ராமர் பாலத்தை அழிச்சிட்டு ஒரு கோடிக்கணக்கில் பொருளாதார வளம் கொடுக்கிறேன்னு சொன்னா அது ஏமாத்து வேலை. இது இந்துக்களுடைய ஆணி வேற அசைக்கிற சமாச்சாரம். இந்த நாட்டினுடைய அடையாளத்தை அழிக்கிற விஷயம். ஒரு வேடன், ஒரு குகன் என்ற ஒரு காட்டுவாசி, அவனை குகனிடம் ஐவரானோம் அப்படின்னு சொன்னாரு. சபரிங்கிற வனவாசி பெண் கொடுத்த எச்சில் படுத்தி கடிச்சு கொடுத்த பழத்தை சாப்பிட்டு தீண்டாமை இல்லாமையே காட்டினார். ராமபிரான அவரை போல ஒரு மனைவிங்கிற கருத்தோட இருந்தா இந்த எய்ட்ஸ் கட்டுப்பாட்டுக்காக 780 கோடி ரூபாய் பணம் செலவு வேண்டிய அவசியம் இருக்காது. ராமனும் குகனும் மாதிரி இருந்தா திருண்டாமையும் ஜாதி சட்டையும் வராது. ராமனும் பரதனும் மாதிரி இருந்தா பதவி சண்டை வராது. ராமனும் லக்ஷ்மணனும் மாதிரி இருந்தா சகோதரத்துவமும் குடும்ப பாச உணர்வுகளும் காப்பாற்றப்படும். தர்மம்னா என்ன என்பதை புரிஞ்சுக்க முடியாது. அது ஒரு அப்டிராக்ட் விஷயம், கண்ணுக்கு தெரியாது. ஆனா தர்மம்னா எப்படி வாழணும் என்பதை வாழ்ந்து காட்டின ராமாயணத்தை, ராமபிரானுடைய வாழ்க்கையை பார்த்தா அதுல இருந்து நமக்கு தெரியும் தர்மம் இதுதான். எது தர்மம், தர்மத்தை எப்படி கடைபிடிக்க முடியும் என்பதையெல்லாம் வாழ்ந்து காட்டினவர் ராமர். வேதம் தான் தர்மத்துக்கு ஆதாரம். வேதம் எல்லாராலையும் புரிஞ்சுக்க முடியாது. அதனால உபனிஷத்து வந்தது. உபனிஷத்தையும் விளக்கினாத்தான் புரியும். அதுக்காக உபனிஷத்தை அடிப்படையை வச்சு பகவத்கீதையை கிருஷ்ண பரமாத்மா உபதேசம் பண்ணார். அந்த உபதேசத்துக்கும் விளக்க உரை கொடுத்தா தான் புரிஞ்சுக்க முடியும். இப்படிப்பட்ட நல்வேளை தெய்வமே மனுஷனா வடிவெடுத்து வந்து மிருக நிலையில இருக்கக்கூடிய மனுஷனை மனித நிலைக்கும், மனிதனிலிருந்து தெய்வ நிலைக்கும் உயர்த்துறதுக்காக வந்த அவதாரம் ஸ்ரீராமபிரான். இந்த ராமர் பாலத்தை இடிக்கிறேன்னு சொல்றான். ஏன் இடிக்கிறான்? ஏன் இடிக்கிறேன்னு சொல்றான்? ஏன் இடிக்க ஆசைப்படுறான்? அதுக்கு அடிப்படை காரணம் ராமாயணம் நடந்த நிகழ்ச்சி தான் என்பதை இந்த பாலம் வலியுறுத்துது. இந்த பாலத்தை அழிச்சுட்டா ராமாயணம் நடக்கவே நாளைக்கு சொல்லிட்டு போலாம். அதனால இந்த ராமர் பாலத்தை அழிக்க விட மாட்டான்.